விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முதலமைச்சர் எந்த ஒரு கேள்விக்குமே பதில் சொல்லல. அவர் துறை சார்ந்த பிரச்சனைகளுக்கு கூட அவர் பதில் சொல்லல. இதெல்லாம் எப்படி பார்க்கணும்? முதலமைச்சர் மௌன விரதம் இருக்கிறார். மௌனத்தை என்றைக்கு கலைப்பார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாங்களும் உங்களைப் போலவே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் துறை சார்ந்த பிரச்சனைகளுக்கு கூட அவர் பதில் பேசாம மாற்று அமைச்சர்கள் தான் பேசுறாங்க. இது அரசியல் சூழலுக்கோ இல்ல தமிழ்நாட்டிற்கோ இது நல்லதா இருக்குமோ, ஒரு ஆரோக்கியமானதா இருக்கா? முதலமைச்சராக இருக்கிறவர் மக்களுடைய ஜீவாதார பிரச்சனைகள், காவிரி நீர் பிரச்சனை என்பது ஒரு ஜீவாதார பிரச்சனை, உயிர் நாடியான பிரச்சனை. நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னார். அப்படிப்பட்ட பிரச்சனையை சபையில் நீண்ட நேரம் அனைத்து கட்சிகளும் எல்லோருமே முன்வைக்கிற பொழுது கண்டிப்பாக அவர் விளக்கம் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அது அவர் அமைதியாக காத்திருக்கிறார். நாளை என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். நீங்க காவிரி பிரச்சனைக்கு பேசும்போது கூட அதற்கும் சரியான உரையில ஆளுநர் சபாநாயகர் பதிலளிக்க உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் எப்படி பார்க்கணும்? குறுக்கீடுகள் அதிகமாக இருக்கிறது. குறுக்கீடுகள் எடுத்துக்கொள்கிற நேரத்தையும் உறுப்பினருக்கான நேரமாக பேரவைத் தலைவர் எடுத்துக்கொள்கிறார். இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. 47 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற எங்களுடைய இயக்கத்திற்கு 2 உறுப்பினருக்கும் அதே நேரம் தான், 47 பேருக்கும் அதே நேரம் தான் என்று சொல்லுவது நியாயமாக இல்லை. கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். குறுக்கீட்டை தவிர்க்க வேண்டும். இந்த மின்சாரத்துறை கடந்த 10-15 ஆண்டுகளா சீரமைக்கப்படாமல் இருக்கு, பின்தங்கி இருக்குன்னு மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரு. உங்களுடைய நீங்களும் அந்த 10-15 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியும் தான் இருந்தது. இதை பத்தி நீங்க என்ன? அது மின்துறையை பொறுத்தவரை இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மின்மிகை மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்து உபரி மின்சாரத்தை பிற மாநிலங்களுக்கு விலைக்கு கொடுத்தார்கள். இது வரலாறு, எல்லோரும் அறிந்த ஒன்று. இதில் ஒன்றும் யாரும் ஏமாற்றுகிற பேச்செல்லாம் கிடையாது. அது தெரியாமல் அமைச்சர் சொல்கிறார். அவருக்கு அந்த பிரச்சனை தெரியவில்லை. 2 நாட்கள்ல வெள்ளை அறிக்கை மின்சாரத்துறை சார்ந்து வழங்கப்படும் சொல்றாரு. அதாவது வெள்ளை அறிக்கையை காட்டி, அதாவது இந்த கடன் கொடுக்க முடியாதவர்கள் மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பார்கள் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த அரசு வெள்ளை அறிக்கை என்று சொல்லி அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நீத்து போக செய்வதற்காக, தள்ளி போடுவதற்காக, இயலாமையை காட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக வெள்ளை அறிக்கை என்று சொல்கிறார்கள். நிதியமைச்சர் அவர்கள் கொடுத்த வெள்ளை அறிக்கை கூட என்னை பொறுத்தவரை, நான் கட்சி என்று சொல்ல மாட்டேன், என்னை பொறுத்தவரை அது தேவையில்லாத ஒன்று. ஏனென்று கேட்டால், நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனைவருமே மேடைதோறும் எல்லா இடங்களிலும் பிரச்சாரங்களில் 10,5 கோடி ரூபாய் கடன் இருக்கிறது, 10,5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது, 10,5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது, ஒவ்வொருத்தருடைய தலையிலும் 1.25 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதில் என்ன புதுமையை சொல்லிவிட்டார்கள்? இவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இயலாமை காரணமாக இருக்கிறது. அதை வெளியே சொல்லாமல் இது வெள்ளை அறிக்கையை காட்டுகிறார். ஆணையத்தை அமைப்பதற்காக தனியாக அவை விட்டு வெளியே எடப்பாடி அவர்கள் தெரிவித்திருந்தாரு. சபாநாயகரை சந்திச்சு அனைத்து கட்சி கூட்டணும், மேகதாது பேசணும் அப்படின்ட்டு. அதை பத்தி அதிமுக அதாவதுங்க, மேகதாது அணையில என்ன பிரச்சனை? ஒரு செகண்ட் நல்லா கேளு. மேகதாது அணை பிரச்சனையில முக்கியமான விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, பிலிக்குண்டுல தான் நம்ம காவிரியில கொடுக்கக்கூடிய தண்ணீரின் அளவை நாம் அளவு செய்கிறோம். அந்த பிலிகுண்டுக்கு மேலே 4 கிலோமீட்டர்ல தான் மேகதாது அணை கட்ட இடம் தேர்வு செய்யணும். இது இந்த பிலிகுண்டுக்கும் கபினிக்கும் 250 கிலோமீட்டர். அதே போல பிலிகுண்டுக்கும் கிருஷ்ணராஜசாகருக்கும் 200 கிலோமீட்டர். இந்த தூரத்தை தான் அங்கே பெய்யக்கூடிய மழையை தடையில்லாத நீர் என்று தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தடையில்லாத நீரை தடுக்கிற முயற்சியிலே தான் இன்றைக்கு அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறானது. காவிரி டெல்டா பகுதியை பாலைவனமாக்குகிற செயல். இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, கூடாது. இப்போ உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இந்த தீர்ப்பு வெளியான காலத்திலிருந்து 15 ஆண்டுகளுக்கு இந்த காவிரி நீர் பிரச்சனையில் எந்த தடையோ அல்லது திருப்புகிற வேலையோ
எந்த முயற்சியும் செய்யக்கூடாது என்று நிரந்தர உறுத்துக்கட்டளை விதித்திருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது இன்னொரு ட்ரிபியூனல் வேண்டும் என்று சொல்லுவது இதை நீர்த்து போக செய்து விடுமோ என்கிற அச்சம்தான் எங்களுக்கு. விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.